டிஎம்கேக்கு இவர் பிரச்சாரம் பண்ணார். அன்னைக்கு ஜெயிச்சது யாருன்னா ஏடிஎம்கே. எல்லாரும் பயந்தாங்க வடிவேலு புக் பண்ணுறதுக்கு. எதுக்குடா வம்பு, எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை, இப்படி பயந்தாங்க. ஆனால் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து வடிவேலு புக் பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லை. இன்னும் 100 வருஷம் தமிழ் சினிமாவில் நீங்கள் தேடினீங்கன்னா கூட வடிவேலு மாதிரி ஒரு காமெடியனை கொண்டு வந்து ஃப்ரேம் முன்னாடி நிறுத்த முடியாது. அப்படி ஒரு காமெடியன். ஆனால் அவருடைய அழிவுக்கு, அவருடைய சரிவுக்கு அவரே காரணமாயிட்டார். பழைய காமெடி பண்ணக்கூடிய வடிவேலுவை, பழையபடி வந்து தியேட்டரே குழுங்க சிரிக்க வச்ச வடிவேலுவை அதை நம்ம மறுபடியும் பார்க்க முடியாது. அந்த வடிவேலு இனி வரவும் முடியாது. அந்த வடிவேலு இல்லை. நீ மார்க்கெட்டில் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது மறுபடியும் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா மறுபடியும் போவோம். என்ன பண்ணுறது? மார்க்கெட் இருந்துச்சு ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம், மறுபடியும் கஷ்டப்பட்டு மார்க்கெட்டை பிடிச்சிருக்கோம். இப்போ இருக்கிற மார்க்கெட்டை நம்ம தக்க வச்சுக்கணும். ஐயோ நம்ம அரசியலுக்கு போகக்கூடாது, பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி வரமாட்டார். இன்னைக்கு தான் மார்க்கெட்டே இல்லையே. கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து பேச போகிறோம். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே அந்த சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய டவுன்ஃபாலும் இருக்கும், ஒரு அப் ரைஸும் வந்து லைஃப்பில் இருக்கும். அப்படி ஒரு முக்கியமான மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா வடிவேல். ஸோ அவரோட டவுன்ஃபால் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது வந்து நம்மள்ட்ட விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவி தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம் சார். உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு எப்போவுமே ஒரு ஹாப்பி, அந்த ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும், பார்க்குறவங்களுக்கு சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வடிவேல் சார் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு காமெடியன் அப்படின்றது இருக்குது. எதுக்கு இந்த டாப்பிக்கு நம்ம உள்ளே வந்தோம்னா, அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் 200 படங்கள் 300 படங்கள் நடிச்சிருந்தாலும் அரசியல் வந்ததுக்கப்புறம் எங்கேருந்து இவரோட டவுன்ஃபால் ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து கேட்கணும் சார். நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கலைஞர், ஆகச்சிறந்த கலைஞர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பலரை மகிழ்விச்ச பெருமை வந்து வடிவேலுக்கு கிடைக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வடிவேலோட மீம்ஸ் அதுன்னு எல்லா பக்கமும் போயிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கலைஞர். அந்த ஒரு கலைஞனாக இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்து விமர்சனங்கள் பண்ண ஆரம்பித்து நிறைய வந்து மேடைகளில் பேச ஆரம்பித்ததுனால தான் அவருடைய எப்படி சொல்கிறது டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து எப்படின்னா, இப்போ வந்து டிஎம்கே அதுக்கு வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக வந்து பேசினார் 2011. 2011 அவர் பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலரை வந்து முகம் சுளிக்க வச்சது. அந்த நேரத்தில் கூட்டம் வந்தாங்க, அந்த நேரத்தில் வடிவேலு பார்த்தாங்க, சிரித்தாங்க, கிளாப் பண்ணாங்க. அது யார் அப்படின்னா அந்த கட்சிக்காரவங்க மட்டும்தான். நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருமே வந்து அப்படி ஒரு விஷயத்தை வந்து வடிவேல்கிட்ட வந்து எதிர்பார்க்கல. எல்லாரையும் காமெடி பண்ணி கலகலன்னு சிரிக்க வச்சு எத்தனையோ படங்கள் அவர் நடித்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் படங்களுடைய காமெடிலாம் பார்த்தீங்களா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விழுந்து சிரிக்கலாம். அப்படி எத்தனையோ படங்கள் அவர் சொல்லிக்கிட்டே போகலாங்க. வடிவேலோட காமெடினா பாடி லாங்குவேஜில் வந்து அப்படி சும்மா அசால்ட்டாக கலக்கிட்டு போகக்கூடிய ஒரு மகா கலைஞன் வடிவேலு. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்தை விமர்சித்தார் இல்லையா அந்த 2011 எலெக்ஷனில், அதை வந்து யாருமே ரசிக்கல. அவர் எப்படின்னா கேப்டன் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கவுண்டர் படம்லாம் நடிக்கும்போது வடிவேலு எப்படி இருந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் நிறைய உதவிகள் வந்து வடிவேலுக்கு வந்து கேப்டன் செஞ்சார். அதாவது அவருடைய மனசு எப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து பசிக்குது அப்படின்னு வயிறு பசிக்குதுன்னு இருந்துச்சுன்னா அவங்க பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் பட்னியாக இருக்கான் போலன்னு தெரிஞ்சு சோறு போடக்கூடிய ஒரு குணம் நலன் படைத்தவர் தான் வந்து விஜயகாந்த் அவர்கள். ஸோ அவரை பற்றி ரொம்ப தரக்குறைவான விமர்சனங்கள்லாம் வடிவேலு பேசினார். எப்படின்னா, இவர் ஒரு காமெடி நடிகர். இவர் வந்து மேடை ஏறி என்ன பேசினார் அப்படின்னா, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, கேப்டன்னா கப்பல் வந்து தண்ணியில் மிதக்கும், அந்த கப்பலை ஓட்டுறவன் தான் கேப்டன். ஆனால் இந்த கேப்டன் பார்த்திங்கன்னா இவரே எப்போவுமே தண்ணியில் மிதப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணார். அதெல்லாம் யாருமே ரசிக்கலை. பொதுவாக அப்படின்னா சினிமா கலைஞர்களாக இருக்கிற வரைக்கும் நல்லது. அதுக்கு மேலே வந்து இந்த மேடை ஏறி அரசியல் பேசுகிறது, ஒரு கட்சி சார்ந்து பேசுகிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயந்தான் நான் பார்க்குறேன். இப்போ அந்த ஏதோ ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க. நிச்சயமாக வடிவேலு மேடையில் பேசுகிறதுக்கு ஏதோ ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க. டிஎம்கே அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு கட்சி தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு பணம் ஒரு பெரிய தொகையாகவே இருக்கட்டுமே, 10 கோடியாகவே இருக்கட்டுமே, அது வாங்கிட்டு ஒரு மாதம் பிரச்சாரம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இல்லை. நீங்கள் பாருங்கள், அந்த காலகட்டத்தில் யாருமே வடிவேலு ரசிக்கல. ஒரு காமெடியன் இதெல்லாம் பேசினா யாரும் ரசிக்க மாட்டாங்க. இப்போ பிரகாஷ்ராஜ் இருக்கார், அவர் வந்து ஒரு வில்லன். அவர் வந்து பார்த்திங்கன்னா சில கருத்துக்களை இன்றைக்கி பதிவிட்டிருக்காரு. நாகரிகமான முறையில் அந்த கருத்துக்களை பதிவிட்டார், யாருடைய மனசு புண்படும்படி பேசலை. அப்படி இருக்கும்போது வடிவேலு வந்து கொஞ்சம் அநாகரிகமாக கொஞ்சம் அந்த ஃப்ளோர்லேருந்து இறங்கி கொஞ்சம் கீழே வந்து பேச ஆரம்பித்தார். அது வந்து நிறையா விமர்சனங்களுக்கு அன்றைக்கி வந்துச்சு. ஸோ இப்படி வந்து ஒருத்தர் வந்து இப்படி பேசும்போது நீங்கள் மறுபடியும் வந்து சினிமாவில் வந்து காமெடி பண்ணும்போது எப்படி உங்களை காமெடியனாக பார்ப்பான், உங்களை வில்லனாக பார்க்க ஆரம்பிச்சிடும்.
அந்த ரிஸ்க் இருக்குது எப்போவுமே. எப்படின்னா ஒரு காமெடியன், குறிப்பாக ஒரு காமெடியன் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அடுத்த படங்கள் பண்ணும்போது வில்லனாக பார்க்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 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 விஷயம் வடிவேலு உடைய டவுன்ஃபால்க்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர் இருக்கார்ல, டைரக்டர் சங்கர், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வடிவேலு வந்த காலகட்டத்தில் வடிவேலுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தார். காதலன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கண்ணாடி, அது அந்த பஸ்ஸே அப்படி தான் கண்ணாடியில் செஞ்சுருப்பாங்க. பிரபுதேவாவும் வடிவேலும் சேர்ந்து ஆடுவாங்க. ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி அந்த சாங்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டர் ராப்னு ஒரு சாங், அது பார்த்தீங்கன்னா அடித்து தூள் பண்ணு வடிவேல் தானே ஆடி இருப்பார். பேட்டராப்னு அந்த பாட்டு இதெல்லாம் கொடுத்து வடிவேலு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். நீங்கள் வந்து ஒரு புது காமெடி நடிங்க, அப்போ தான் வந்துட்டுருக்காரு. இந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு வழங்கணும் ஒரு இயக்குனர். அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் ஒரு பெரிய இடத்துக்கு அடுத்த தளத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததில் சங்கருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அது எந்த டவுட்டும் கிடையாது. சங்கர் தான் பார்த்தீங்கன்னா இம்சை அரசன் புலிகேசி படம் தயாரிக்கிறார், அதில் வடிவேல் நடிக்கிறார். அடுத்து வந்து இம்சை அரசன் புலிகேசி 23ஆம் புலிகேசி பல் 24ஆமா இப்போ என்ன 4ஆம் புலிகேசியா பார்ட் 2வா பார்ட் 2 வந்து எடுக்கிறது சங்கர் திட்டமிடுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு ஒரு 5 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாரு. படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபா வரைக்கும் செலவழிக்கிறார். ஷூட்டிங் நடக்குது. ஆனால் வடிவேலு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காதலனில் இருந்த வடிவேலுவா அன்னைக்கு இல்லை. அன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, இதை மாற்று, செட்டை மாற்று, இந்த காஸ்டியூம் எனக்கு பிடிக்கல, இதை மாற்று, அதை மாற்று, அவனை மாற்று, இவனை மாற்று, டைலாக்கை மாற்று, இதுக்கு நான் நடிக்க மாட்டேன், அதில் நான் நடிக்க மாட்டேன், இப்படியெல்லாம் வந்து ஏகப்பட்ட குடைச்சல் கொடுக்குறாரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நடிக்கிறதுக்கு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, 10 கோடியோ 20 கோடியோ ஏன் 100 கோடியோ கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. அதோட உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. செட்டுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஃப்ளோரில் இருக்கிற செட்டுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சரி, உங்களுடைய உடை வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஏதோ ஒன்று ஒரு காரணத்தினால அனீசியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா கூட அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசனத்தை மாற்ற சொல்கிறீங்க, நான் இதை தான் பேசுவேங்கிறீங்க, இல்லை நான் இதை பேசினா தான் நடிப்பேங்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு குணநலை வந்து வடிவேலுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வளர ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா வடிவேலு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர், மண்ணுலேருந்து ஒரு மதுரை மண்ணிலேருந்து வந்தவர். அதாவது வடிவேல்லாம் எப்படின்னா அவர் பிறக்கும் போதே கலைஞராக தான் இருந்தால் தான் அந்த கலைத்துறைக்குள்ளே ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய அது வரும், அந்த ஞானம் வரும். இல்லைன்னா வராது. எல்லாராலையும் பண்ண முடியாது. காமெடிலாம் எல்லாராலையும் பண்ண முடியாது. அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா, அழுகிறது கூட அழுக வச்சிடலாம். காமெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களை சிரிக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பண்ணணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி வந்து வடிவேலு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த கலைஞர், எந்த மாட்டுக்கிறது கிடையாது. ஒரே 1% கூட வடிவேலுடைய காமெடியில், வடிவேலுடைய திறமையில், அது வந்து எப்படின்னா அதாவது அவருடைய ரத்தத்திலே இருந்த திறமை, ரத்தத்திலே இருக்கிற திறமை, அதில் நம்ம சந்தேகமே பட முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு கலைஞர். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தலைக்கு எல்லாத்தையும் ஏற்றிக்கிறது, நீங்கள் தலக்கணமாக நீங்கள் வந்து நடந்துக்கிற ஒரு காலகட்டம். நம்ம இல்லாமல் ஒன்றும் கிடையாது, நம்ம தான் எல்லாம், நம்மளை மீறி என்ன இருக்குது, நம்ம சொல்கிறது தான் எல்லாம், நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளப்பட்டு உங்கள் மனநிலை அப்படி தள்ளப்பட்டுச்சுன்னா ஆபத்து, அது அழிவுக்கு காரணமாயிரும். அப்படி தான் வடிவேல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்தாரு. அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டார் சங்கர். அந்த அட்வான்ஸை திருப்பி கேட்டார், 5 கோடியோ என்னமோ, அதை தரமாட்டேன், நான் நடித்து தரேன் அப்படின்னு சொல்லி வீம்பு பண்ணி அது ஒரு 2 வருஷம் இழுத்து. ஸோ இப்படி தயாரிப்பாளர்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனவேதனைப்படுற அளவுக்கு வந்து வடிவேலு வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணார். இதெல்லாம் எப்படின்னா நம்மளை மீறி யாரும் கிடையாது, நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு மனநிலை அது வடிவேலுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்துருச்சு. கஷ்டத்துலேருந்து வந்தவர் தான், ஆனால் அந்த மனநிலை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துருச்சு. வந்தது ஒரு ஆபத்து. ஸோ இப்படி இன்னொரு உதாரணம் சொல்கிறீங்களுக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் இல்லாமல் இருந்தார் இல்லையா, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு படம் கிடைக்கிது, யார் தயாரிச்சான்னு தெரில, நாய் சேகர் அந்த படத்தினுடைய பேர். ஏதோ ஒரு கேரக்டர் வந்து நாய் சேகர் நடிச்சிருக்காரு. ஸோ அதில் நாய் சேகருங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு படம் ஒன்று நடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. கதை சொல்கிறார் அந்த இயக்குனர், நாய் சேகர் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண போனால், ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில், டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அங்கே போனால் நாய் சேகர்ன்ற டைட்டில் வந்து ஆல்ரெடி பதிஞ்சிருக்கு. யாருன்னா ஏஜிஎஸ் வந்து தயாரிக்கிறாங்க. சதீஷ், காமெடி நடிகர் சதீஷ் இருக்கார்ல, அவர் வந்து அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 70% அந்த படத்தை முடிச்சிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாயை மையப்படுத்தின ஒரு கதை. அதனால் நாய் சேகர்ன்ற டைட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து எப்படின்னா திடீர்னு இப்போ இந்த சூழ்நிலையில் நாய் சேகர் டைட்டில் என்னோட டைட்டில், எனக்கு நாய் சேகர் இருந்தால் தான் நான் நடிப்பேன், நாய் சேகரை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமுயற்சி எடுக்கிறார். என்னென்னமோ பண்ணுறாரு. யார்கிட்டயோ சிவாரிசுக்கு போகிறாரு, யாரை விட்டு அந்த ஏஜிஸ் சொல்ல சொல்கிறாரு.
அவங்க கேட்க மாட்டேன்னாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை சார் முடியாது, எங்கள் கதைக்கு நாய் சேகருங்கிற டைட்டில் பொருத்தமான டைட்டில், அது நாங்கள் 70% படத்தை முடிச்சிட்டோம், இப்போ நாங்கள் டைட்டிலை மாற்ற மாட்டோம், இந்த டைட்டிலை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, அந்த டைட்டில் அவங்க வந்து முதல்ல பதிவு பண்ணவங்க, அவங்க வந்து அந்த படம் 70% எடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், வேறு ஏதாவது டைட்டில் வைக்கலாம். டைட்டிலாக இல்லை எத்தனை டைட்டில் வைக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது வந்து டைட்டில் வச்சு நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் எனக்கு அந்த நாய் சேகர் தான் வேணும். ஏய், நீ நாய் சேகர் தரமாட்டியா, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாய் சேகர்னே போட்டு கீழே ரிட்டர்ன்ஸா கம்பேக்கா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அது எடுக்கிறாரு. அப்போ அவரும் நாய் சேகர்னு எடுக்கிறாரு, நீங்களும் வந்து நானும் நாய் சேகர் தான் எடுப்பேன் அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை, இது என்ன மாதிரியான பிடிவாதம், எதுக்கு இந்த பிடிவாதம், எதுக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலை? ஏன் உங்களுக்கு நீங்கள் நல்ல கலைஞன் தானே, நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் டைட்டில் வச்சு எந்த டைட்டில் வச்சாலும் ஓடும் தம்பி. நீங்கள் நல்லாவே இல்லாத டைட்டில் வச்சிங்கன்னா கூட படம் நல்லா இருந்தால் ஓடும். அப்படிலாம் கிடையாது. டைட்டில்லாம் வந்து ஒரு கவர்ச்சி வேணும் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருந்தால் எதையும் மீறி ஓடிடும். அதெல்லாம் பிடிவாதமாக நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்னு வச்சார். இப்படி வந்து வடிவேலு வந்து தன்னை வந்து முதல் நிலைப்படுத்தி நாய் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுனால தான் இந்த சரிவு. கண்டிப்பாக சார். ஆனால் இன்னொரு ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு கேள்வி இருக்குது சார். என்னென்னா இவ்வளோ படங்கள், அதாவது வந்து ஒரு 200-250 படங்கள் முன்னாடியே பண்ணிட்டார். எல்லாமே ஐகானிக்கான காமெடி, இன்னை வரையும் மீம் டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணுற அளவு ஆனால் காமெடி. ஆனால் இந்த அரசியல் பேசினதுக்கப்புறம் சங்கர் சாரோட ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஏன் எந்த டேரக்டரும் இவர் போய் பார்க்கலையா, அப்படி அப்ரோச் பண்ணி சிலது கிடைக்கலையா, அப்படி ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார்? தம்பி, இதெல்லாம் வந்து எப்படின்னா தம்பி சிம்பிள். டிஎம்கேக்கு இவர் பிரச்சாரம் பண்ணார். அன்னைக்கு ஜெயிச்சது யாருன்னா ஏடிஎம்கே. அன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா எல்லாரும் பயந்தாங்க வடிவேலு புக் பண்ணுறதுக்கு. எதுக்குடா வம்பு, எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை, இப்படி வாய்ந்தாங்க. ஆனால் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து வடிவேலு புக் பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, அந்த அம்மையார் இருக்காங்களே ஜெயலலிதா அம்மையார், அவங்களே வடிவேலுடைய காமெடி காட்சிகளை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்து ரசிப்பாங்க போல். இன்னும் அவர் வந்து கண்ணா பொண்ணான்னு தரைக்குறவாக பேசினார்ல விஜயகாந்த் அவர்கள், அவரே பார்த்தீங்கன்னா வடிவேலுடைய காமெடியை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்து ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞராக அவரும் இருந்திருக்கார். ஸோ இப்படி அதான் சொல்கிறேன்ல, ஒருத்தர் பிடிக்காதவங்க கூட சிரிக்கணும், பிடிக்காதவங்கள கூட சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவர் மேலே ஒரு பகை இருக்குது வடிவேல் மேலே. ஆனாலும் அவருடைய காமெடியை பார்த்து சிரிக்கிறீங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய கலைஞராக இருந்தால் அதை வந்து பண்ணி காமிக்க முடியும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாதனை பண்ணார், அதுலேருந்து சந்தேகம் கிடையாது. ஆனால் என்ன ஆச்சுன்னா கேப் விழுந்துருச்சு தம்பி. கேப் விழுந்தோன்னு எப்படின்னா உள்ள நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க, உள்ள கண்ணா புண்ணான்னு வந்துட்டாங்க. காமெடியே வராத, காமெடியே தெரியாத, காமெடினா என்னன்னே தெரியாத, ஒரு காட்சியில் அவங்க பேசுகிற ஒரு வசனத்துக்கு கூட சிரிப்பே வராத நடிகர்கள்லாம் இன்னைக்கு 10 கோடி வாங்கிட்டு இருக்காங்க. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுது, பேர் மட்டும் வேண்டாம். அப்படி நிறைய பேர் இன்னைக்கு வந்து நீ வடிவேலுக்கு அப்புறம் வந்து ஆட்சி பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்துட்டாங்க. சந்தானத்துலேருந்து, சூரியிலேருந்து, யோகி பாபுலேருந்து பல காமெடி நடிகர்கள் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது புதுசாக உள்ளே வராங்க. ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் 10 வருஷமாக வீட்டில் உட்காந்துருக்கீங்கல்ல, உங்களுடைய அந்த உடல் வாகு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வராது. அதாவது நீங்கள் ஒரு டான்ஸராக இருந்தால் நீங்கள் டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பரதநாட்டிய டான்ஸரோ டிஸ்கோ டான்ஸரோ யாரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த உங்களுக்கு பாடியோடைய எப்படி சொல்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், அது உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கும். வடிவேலோட காமெடிலாம் பாருங்களேன், ஆரம்பத்தில் நான் சொல்கிறது சரியாக நோட் பண்ணி பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜில் அடிச்சுட்டு போகிற காமெடி. டயலாக்லேயே நல்லா பேசுவார், பாடி லாங்குவேஜ்லேயும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அள்ளி தொளிச்சுட்டு போகிற போக்கில் அள்ளி தொளிச்சுட்டு போவார். அந்த மாதிரி ஒரு காமெடியன் ஆள் இப்படி இருப்பார். இப்படி இருந்தால் தான் அவரை ரசிப்பாங்க, இப்படி இருந்த வடிவேலு தான் ரசித்தாங்க. அப்படி தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னாச்சு, நல்ல பூசின மாதிரி புழுன்னு வந்துட்டார்ல. அப்படி இருக்கும்போது என்ன மெருகேறிட்டார். அது தப்பு கிடையாது, அவர் வீட்டில் உட்காந்துருந்தாரு, சாப்பிட்டாரு, நல்ல மெருகேறிட்டார், ஏசியில் இருந்தார், ஒன்றுமே உழைப்பில்லை, உடம்பு ஏறி போச்சு. புஃப்னு உடம்பு ஏறினதுக்கப்புறம் எப்படி வந்து வடிவேலு வந்து ரசிப்பாங்க, யார் வந்து ரசிப்பாங்க? ஆல்ரெடி உள்ள நிறைய பேர், நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட காமெடி லைனப்பில் ஒரு 10 காமெடியும் உள்ளே வந்துட்டான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியும் மாறி போச்சு, ஸ்ட்ரக்சர் மாறி போச்சு இல்லை. அப்புறம் எப்படி உங்களால் வந்து பாடி லாங்குவேஜ் காமெடி பண்ண முடியும்? அதனால் வந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறாரு. என்னமோ வந்து பண்ணார், கேங்கஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். எல்லாம் பண்ணி பார்த்தாரு. நான் ஹீரோவாக நடிப்பேன்னாரு. நான் வந்து சரி மற்றவங்களோட நடித்து பார்க்குறேன்னாரு. சிவாஜி கணேசனே சொன்னார், எப்படி இந்த தேவர் மகன் படத்தை பார்த்துட்டு வடிவேல் நடிக்கிறத பார்த்துட்டு, டேங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு சிவாஜி கணேசன். கூப்பிட்டு டேய் நீ பெரிய கலைஞன்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவாஜி கணேசன் சொல்லுவாரா, ஒருத்தரை பற்றி சொல்லுவாரா? அப்போ தான் வந்துட்டுருக்காரு வடிவேலு. அப்புறம் சிவாஜி கணேசன் நோட் பண்ணி சொல்லியிருக்காரு, பெரிய ஆளாக இருப்பான் போலே அப்படின்னு சொல்லி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கலைஞன். அது உங்களுடைய பர்சனல் லைஃபு. நீங்கள் வந்து அது எப்படின்னா, இந்த ஆணவம், திமிரு, ஆட்டிடியூட் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இருக்குது தம்பி.
வடிவேலு மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது தம்பி. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடிச்சு, 2 படம் ஓடிச்சு, 3 படம் ஓடிச்சு, 4 படம் ஓடிச்சு, எல்லா தயாரிப்பாளரும் நம்மளை தான் தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்துருச்சுன்னா அந்த நடிகனுக்கு என்ன ஆகும்னா டங்குன்னு 2 கொம்பு முளைச்சிரும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தான் எல்லாம், நம்ம கேட்டது தான் எல்லாம். இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான். சினிமாவில் வந்து ஒரே ஒரு படம் ஓடினவன் போட்ட ஆட்டம், அந்த ஒரே ஒரு படத்தோடு ஓடி போனதையும் நான் பார்த்துருக்கேன். புரியுதா உங்களுக்கு? நிறைய உதாரணம் சொல்லலாம். வேணாம், உதாரணம்லாம் வேணாம். அது பல பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நல்ல இன்னைக்கும் வடிவேலு வந்து கொண்டாடுவாங்க மக்கள். ஆனால் அந்த மனநிலையிலேருந்து மக்கள் மாறிட்டாங்களே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இன்றைக்கி நடிச்சு தானே பார்க்குறீங்க, உங்களை ரசிக்கலையே. நீங்கள் நல்ல கலைஞன்னு சொன்னாங்களே, இப்போ மாரிசனில் நடிச்சிருந்தார்ல, எப்படி இருந்துச்சு பாருங்கள் ஆக்ஷன். அதாவது ஒரு காமெடி நடிகனை வந்து ஒரு குணச்சித்திர இடத்துல வந்து ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். உதயநிதியோட ஸ்டாலின் மாமன்னன் அந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு காமெடியன் வடிவேலு, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அப்புறம் தலைநகரத்தில் இன்னும் பல படங்களில் காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்ச வடிவேலு அது ஒரு சீன்லையாவது ஒரு ஃப்ரேம்லையாவது சிரிக்க வச்சிருப்பாரு. அப்படி நடிக்க முடியும் உங்களால் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து காமெடியும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு அழகான குணச்சித்திர நடிகன், மகா கலைஞன். நீங்கள் அப்படி ஒரு கலைஞனால தான் முடியும். இதெல்லாம் எப்படின்னா தம்பி, மனோரமா உதாரணமாக சொல்லலாம். மனோரமா வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் காமெடி. மனோரமா நடிக்கிற படமெல்லாம் காமெடி. காசேதான் கடவுளா, இது நடிகன், அது இதுன்னு பிச்சு உதருவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா மனோரமாவை குணச்சித்திரம் எடுத்து கொடுத்துட்டாங்க. காமெடியில் வந்து கிங் மனோரமா. அதாவது வந்து பெண்ணாக இருக்கிறதுனால கியூன்னு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு படம் 2 படம் இல்லை. அப்படிப்பட்ட காமெடி, எல்லாமே காமெடி படங்க. அவங்கள பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கவுண்டர், சின்ன ஜமீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன தம்பி, கிழக்கு வாசல், இப்படி படங்களில் குணச்சித்திர நடிகையாகவும் மனோரமாவை ஏற்று காமிச்சாங்க. அது காரணம் அது வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு சிலரால் தான் பண்ண முடியும் இந்த மாதிரியான சாதனைகளை. அது அந்த மாதிரி ஒரு நடிகர் வடிவேலு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் வடிவேலு. வடிவேலுன்னா எப்படின்னா ஒரு உண்மையான கலைஞன். இன்னும் 100 வருஷம் கழித்து கூட நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 100 வருஷம் தமிழ் சினிமாவில் நீங்கள் தேடினீங்கன்னா கூட வடிவேலு மாதிரி ஒரு காமெடியனை கொண்டு வந்து ஃப்ரேம் முன்னாடி நிறுத்த முடியாது. அப்படி ஒரு காமெடியன். ஆனால் அவருடைய அழிவுக்கு, அவருடைய சரிவுக்கு அவரே காரணமாயிட்டார். கண்டிப்பாக சார். ஆனால் இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். அன்னைக்கு வந்து விஜயகாந்த் சார் திட்டுறப்ப இருந்த மேடைகளில் இப்போ இருக்க தலைமுறைகள் கொஞ்சம் சின்ன பசங்களாக வந்துருவாங்க, தெரியாது. ஆனால் இப்போ உள்ள லாஸ்ட்டில் நடந்த ஒரு டிஎம்கே மீட்டிங்லையும் திருப்பி அகைன் அது அரசியலையும், ஏன்னா அரசியலால் தான் நம்ம டவுன்ஃபாலில் வந்தோன்றது அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் ஏன் திரும்பியும் அந்த அரசியல் டவுன்ஃபாலுக்குள்ளேயே போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? சரியான கேள்வி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அரசியல் போய் தான் டவுன்ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வரவே முடியல. இன்றைக்கும் சொல்கிறேன், மறுபடியும் வந்து வடிவேலால் காமெடியனாக வர முடியாது. இப்பயும் எழுதித்தரேன், மறுபடியும் வடிவேலால் காமெடியனாக வர முடியாது. குணச்சித்திர வேடங்களில் நான் சொன்ன மாதிரி மாமன்னன் மாதிரி, மாரிசன் மாதிரி பல படங்களில் பல வெரைட்டிஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து வடிவேலு நடிக்க முடியும். அதில் வந்து அவர் திறம்பட ஜெயிக்க முடியும், அவருடைய திறமையை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் காமெடியனாக மறுபடியும் வர முடியாது. பழைய வடிவேலுவை, பழைய காமெடி பண்ணக்கூடிய வடிவேலுவை, பழையபடி வந்து தேட்டரே குலுங்க சிரிக்க வச்ச வடிவேலுவை அதை நம்ம மறுபடியும் பார்க்க முடியாது. அந்த வடிவேலு இனி வரவும் முடியாது. அந்த வடிவேலு இல்லைங்கிறது தான் உண்மை. அது வருத்தமான விஷயம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் தவற விட்டதுனால இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு மார்க்கெட்டில் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது மறுபடியும் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா மறுபடியும் போவோம். என்ன பண்ணுறது? மார்க்கெட் இருந்துச்சு ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம், மறுபடியும் கஷ்டப்பட்டு மார்க்கெட்டை பிடிச்சிருக்கோம். இப்போ இருக்கிற மார்க்கெட்டை நம்ம தக்க வச்சுக்கணும். ஐயோ நம்ம அரசியலுக்கு போகக்கூடாது, பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி வரமாட்டார். இன்னைக்கு தான் மார்க்கெட்டே இல்லையே, சரி அவங்க கூப்பிட்றாங்க அங்கேயாவது போய் பேசுவோம் அப்படிங்கிற லெவலில் மறுபடியும் பேசுகிறார். வேற ஒன்றும் இல்லை. சேம் டைமில் பெரிய ஹீரோஸோட ட்ராவல் பண்ணியிருக்காரு சார். இதெல்லாம் மக்களுக்கு இருக்கிற கேள்வி தான். பெரிய ஹீரோஸோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. இந்த டவுன்ஃபால் ஆரம்பித்தோன்னே ஏன் எந்த பெரிய ஹீரோவும் இவரை கூப்பிடல அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குல்ல சார்? அது ஏன்? ஏன்னா பெரிய ஹீரோ ரெஃபர் பண்ணாங்கன்னா அந்த படத்தில் நீ தான் காமெடி அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஏன் பண்ணலை? சினிமாவில் வந்து பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ அதெல்லாம் கிடையாது. மார்க்கெட், உங்களுக்கு மார்க்கெட் இருக்கா உங்களை கூப்பிடுவாங்க. சும்மா வேற ஒரு உதாரணம் சொல்லுங்க. ரஜினிகாந்த், கமலஹாசன் 2 பேருமே ஒரு காலகட்டத்தில் இளையராஜா இல்லைன்னா படங்கள் நடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து ஏஆர் ரஹ்மான் இல்லைன்னா படங்கள் நடிக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து அனிருத் இல்லைன்னா நடிக்க மாட்டாங்க. ஏன் இளையராஜா கூப்பிடலன்னு கேட்பீங்களா? இளையராஜோட திறமை கம்மியாச்சுன்னு சொல்லுவீங்களா? இளையராஜா மங்கி போயிட்டாருன்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட்டு தான் இன்றைக்கி வந்து பேசும். அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து ரஜினிக்கோ, கமலுக்கோ, விஜய்க்கோ, அஜித்துக்கோ, இன்னும் பல பிரபல நடிகர்களுக்கோ யோகி பாபு தான் தேவைப்படுறார். புரியுது உங்களுக்கு? ஏன்னா யோகி பாபு தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லாத வடிவேலுவை நம்ம எதுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். 2வது வந்து வடிவேலுவை கூப்பிட்டா அவரை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம்.
இதெல்லாம் தான் வடிவேலுவை மறுபடியும் கூப்பிடாம போனதுக்கு காரணம். நீங்க சொன்னீங்க சார், இனிமேல் குணச்சித்திர நடிக்கிறதுல மட்டும்தான் அவரை நம்ம பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க. மாமன்னன் நல்ல ஒரு கேரக்டரா எல்லாரும் பேசப்பட்டுச்சு. மாரிசன் பயங்கரமா பேசப்பட்டுச்சு. ஏன் திருப்பி அந்த கேரக்டர் ரோல் பண்ணாம, இல்ல நான் வந்து ஹீரோவா தான் பண்ணுவேன், இல்ல மெயின் காமெடியனா தான் பண்ணுவேன்னு இன்னும் அந்த ஜோன்லேருந்து வெளியில வரலையோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சார். இல்லை அவர் வந்து அந்த ஜோன்லேருந்து வெளில வந்துட்டார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த ஜோன்லேருந்து வெளியில் வரல. அதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டி, அதாவது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த ஜோன்லேருந்து வெளில வந்துட்டார். அவர் வெளில வந்ததுனால தான் வந்து மாமன்னன், மாரிசன் மாதிரி படங்கள் நடிக்கிறாரு. இன்னும் இந்த மாதிரி படங்கள் நடிக்கலாம், தாராளமாக நடிக்கலாம். அதாவது வந்து காமெடி தான் இனி வடிவேல்கிட்டருந்து வராதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிப்புங்கிறது அவர்கிட்ட இருக்குது, அவருக்குள்ளே இருக்குது, அவர் ரத்தத்தில் இருக்குது. அப்படின்னும் போது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சோபிக்கக்கூடிய ஒரு நடிகர் வடிவேலு. ஆனால் நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. காமெடி வராது அப்படின்னு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த பழைய லெவலில் அந்த வடிவேலு அந்த பாடி லாங்குவேஜில் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த காமெடி இருக்கு பார்த்தீங்களா. ஒரே ஒரு காமெடி சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வந்து என்னை மூத்திர சந்தில் கொண்டு போய் வச்சா அடி நடிச்சாங்கடா. அதில் ஒருத்தன் சொன்னான்டா, இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டான்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு சிரிச்சாங்கல்ல, அது நீ வராதுன்னு தான் சொன்னேன். ஓகே சார். நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு அந்த ஸ்மைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஆனால் இப்போ ஃபைனலாக ஒரே கேள்வி தான் சார். இப்போ வடிவேல் சார் பெரிய காமெடியனா வந்து ஒரு டவுன்ஃபால் வந்து சந்திச்சிட்டார். இதுக்கப்புறம் இருக்கிற ஆர்டிஸ்ட் அவர் பண்ண தப்பு, இந்த தப்பு தான் மெயின் தப்பு, ஆனால் இதை பண்ணவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். அதெல்லாம் நம்மலாம் அட்வைஸ் பண்ணலாம், ஆர்டிஸ்ட்லாம் கேட்க மாட்டாங்க. இவன் யார் அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பேட்டியே அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, அப்படி கடந்து போயிடுவாங்க. அதனால் நம்மலாம் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 படம் ஓடினதுக்கப்புறம் அவங்கள வந்து எப்படின்னா தெய்வ குழந்தைகளாக அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கடவுளின் நேரடி படைப்பு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அந்த மனநிலை அது சினிமாவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை மாற்ற முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க. அதனால் வந்து நம்ம ஒரு சிலரை தவிர அது நம்மெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. அது தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது பண்ணி தான் இப்படி நிறைய பேர் மார்க்கெட் விட்டு போவாங்க. பண்ணால் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக நல்லபடியாக இருந்தால் நல்லபடியாக ஜெயிக்கலாம். அது அவங்க தான் முடிவு பண்ணும். பட் இருந்தாலும் சார், கடைசியாக ஒரே கேள்வி, உங்களை பொறுத்தளவு வடிவேல் அப்படின்னா என்னவா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். கடைசின்னு 3 நாள் கடைசி சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், வடிவேலு என்ன அப்படின்னா, வடிவேலு மாதிரி ஒரு நான் முதல்ல பதிவு பண்ணிட்டேன். வடிவேலு மாதிரி ஒரு மகா கலைஞன், மகா காமெடியன், மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு காமெடியன் இன்னும் 100 வருஷம் கழிச்சு கூட கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக சார், உங்கள்கிட்ட அதை பேசிக்கிட்டே இருக்கணுன்றது எண்ணம் எப்போவுமே எனக்குள்ளே இருக்கும். ஸோ அதுதான் அதோட வெளிப்பாடு தான் அது. கண்டிப்பாக வடிவேல் சார் பற்றியும் வடிவேல் சாரோட டவுன்ஃபால் பற்றியும் கரெக்டாக எக்ஸாக்டாக மக்களுக்கு சொன்னதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.